இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஜெய்ப்பூரிலிருந்து சென்னை வந்த விமானத்தின் டயர் கிழிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பின் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்கலாம். கசாலி, வணக்கம். எப்படி தரையிறக்கப்பட்டது, இதற்கப்புறம் விமானம் விவரங்களை பதிவு பண்ணலாம். கசாலி, சென்னை மீனவாக்கம் விமான நிலையத்திற்கு இன்று அதிகாலையே 5 மணி அளவில் ஸ்பைஜெட் விமானம் ஜெய்ப்பூர் 102 பயணிகளுடன் சென்னை வந்து சேர்ந்தது. விமானம் சென்னை வானிலையில் வந்த போது விமானத்தின் சக்கரத்தில் இருந்த டயர்கள் லூஸ் ஆகி கலந்து இருப்பதை விமானி கண்டார். உடனே இது பற்றி விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தந்தார். விமானத்தை உடனடியாக தரையிறக்கினால் பெரும் ஆபத்து ஏற்படும், இதனால் அவசரமாக தரையிறக்க அனுமதிக்க வேண்டும் என கோரியிருந்தார். இதை அடுத்து அவருக்கு அவசரமாக தரையிறக்க அனுமதி வழங்க சிறிது நேரம் காத்திருக்குமாறு உத்தரவிட்டு இதனை சுமார் 15 நிமிடங்களுக்கு மேலாக விமானம் வானில் வட்டமட்டித்துக் கொண்டிருந்தன. அதன் பின் அவசர கால தரையிறக்க அனுமதிக்கு அளிக்கப்பட்டது. விமானம் அவசர காலம் தரையிறக்கப்பட்டது. விமானத்தின் டயர் கிழிந்து பறந்ததால் அது விமானம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சாமர்த்தியமாக விமானி கொண்டு சென்று நடைமுறையில் நிறுத்தினார். பயணிகள் இறக்கப்பட்டதும் இந்த விமானம் பழுது பார்க்கும் பணியில் ஈடுபடுகிறது. இந்த விமானம் ஜெய்ப்பூரில் இருந்து சென்னையில் இருந்து மீண்டும் தூத்துக்குடி புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆனால் தற்போது தூத்துக்குடிக்கு செல்வதற்கு இந்த பழுது பார்க்கும் பணி நடப்பதால் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விமான நிலைய ஆணையகம் விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் சென்னை மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கசாலி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.